வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, சின்ன திரையில சிறகடிக்க ஆசை சீரியல் மூலமா முத்துங்கிற பேர்ல புகழ்பெற்ற ஸ்ரீதேவா நடிச்சு வெளிவந்திருக்கிற படம் தான் வசூல் மன்னன். சீரியல் இருந்து சினிமாக்கு வரது ஒண்ணு புதுசு இல்ல. ஆனா ஸ்ரீதேவா ஏற்கனவே அஜித்தோட துணிவு, ரஜினியோட வேட்டையன்னு பெரிய படங்கள்ல சின்ன ரோல்ல பண்ணியிருந்தாலுமே ஒரு முழு நீள ஹீரோவா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. கண்ணக்கோள் படம் மூலமா சமூக பிரச்சனைய நையாண்டியா சொன்ன இயக்குனர் வேல்குமரேசன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஹீரோ தேவா ஒரு ஊர்ல வேலை இல்லாத பட்டதாரியா இருக்காரு. ஆனா இவரு வேலையே தேடாத ஒரு ஊர் சுற்று வாலிபனா இருக்காரு. கையில காசு இல்லாட்டியும் ஊர் முழுக்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே கடன் வாங்கி ஜாலியா சுத்திட்டும் இருக்காரு. இவரை பார்த்தாலே கடன் கொடுத்தவங்க எல்லாம் தெரிஞ்சு ஓடுற அளவுக்கு வசூல் மன்னனா இல்லாம வாங்குற மன்னனா இருக்காரு. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆகணும்னு கனவோட இருக்கிற ஹீரோயினா வராங்க நிவேதா. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏற்படுற சந்திப்பு தான் படத்தோட முதல் பாதியை கலகலப்பா நகர்த்திட்டு போகுது. ஹீரோயின் கிட்டையும் தன்னோட கைவரிசையை காட்டி காசு வாங்க முயற்சி பண்றாரு ஸ்ரீதேவா. ஆனா இங்கதான் இயக்குனர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. முழுக்க முழுக்கவே காமெடியை நம்பி எடுக்கப்பட்டு இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான சமூக கருத்தையும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள் வேலைக்கு போகாம ஊர் முழுக்க கடன் வாங்கிட்டு தங்களோட குடும்பத்தை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மையை கொஞ்சம் சிரிப்போடு கலந்து சொல்லியிருக்காங்க. ஹீரோயின் போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோவோட உண்மையான முகம் அவங்களுக்கு தெரிய வருது. நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற உணர்ந்த ஹீரோயின் தேவாவை பழிவாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ எதுக்காக இவ்வளவு கடன் வாங்குறாரு, அந்த கடனை எல்லாம் அடைச்சு ஒரு நேர்மையான மனுஷனா மாறினாரா இல்லையா, ஹீரோயின் கூட இருக்கிற அந்த மோதல் எப்படி காதலா மாறிச்சு, கடைசியில இவங்க கல்யாணம் முடிஞ்சதா இல்லையாங்கிறதா கிளைமேக்ஸா கொண்டு வராங்க. கிளைமேக்ஸ்ல வர அந்த எமோஷனல் சீன்ல வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிற மெசேஜோட ஸ்ட்ராங்கா முடிச்சிருக்காங்க. ஸ்ரீதேவா சீரியல்ல பார்த்தா அதே யதார்த்தமான நடிப்பு இதுலயும் காட்டியிருக்காரு. ஆக்ஷன் காமெடின்னு எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்ணிருக்காரு. நிவேதா ஹீரோயினா மட்டும் இல்லாம போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோவை பழிவாங்குற சீன்ல ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம வேல ராமமூர்த்தி, இமான் அண்ணாச்சி, சரவண சுப்பையா, குட்டிப்புலி சரவண சக்தி, ரித்தி ரவின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே படத்துல இருக்காங்க. இமான் அண்ணாச்சியோட ஒன்லைன் காமெடி அங்கங்க சில இடத்துல ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. பரணியோட இசை படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். குறிப்பா பாடல்கள் கேட்கிற ரகமா தான் இருக்கு. சிவகுமாரோட ஒளிப்பதிவு ஒரு கிராமத்து பின்னணியை அழகா கண்ணு முன்னாடியே கொண்டு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்ரீதேவாவோட நடிப்பு, கலகலப்பான காமெடி, நல்ல ஒரு மெசேஜ் படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். சில இடங்கள்ல கொஞ்சம் சீரியல் பாக்குற மாதிரி தான் இருக்கு. திரைக்கதை கொஞ்சம் ஸ்லோவா இல்லாம கொஞ்சம் வேகம் இருந்திருக்கலாம். எம்எல் ப்ரொடக்ஷன் தயாரிப்புல வேல்குமரேசன் ஒரு டீசென்டான படத்தை கொடுத்திருக்காரு. ஆக மொத்தத்துல வசூல் மன்னன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல பாடனே சொல்லலாம். ஒரு குடும்பத்தோட உட்காந்து ஜாலியா சிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவினே சொல்லாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.